அதாவது ஒரு மீன் ஒரு கடலுக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும், அதே போல் கிணத்துக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும், தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி தொட்டிலேருந்து எடுத்து தரையில் போட்டு மிதின்னு மிதிச்சாங்க. அப்போ தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கிற உங்களை தூக்கி போட்டு தரையில் போட்டு துடிக்க வச்சு மிதின்னு மிதித்து என்னடா வாழ்க்கைன்னு மீனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய லைஃப்பையும் கஷ்டப்படுத்துனாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பாடம் புகட்டணும். ஏமாத்தினவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும். இன்னுமே ஏமாறாமல் இருக்கணும்னு நினைக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளான மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மாற்றங்களும் ஏற்றங்களும் கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஜூன் மாதம் வரையும் நிதானமாக செயல்படுங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க, யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பார்வையின் மூலமாக குதூகலமாக வாழ போகிறீங்க. அதே போல் உங்களை வஞ்சித்தவர்கள் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமண சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுடைய லைஃப்பில் இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக உறுதியாக இருக்க போகுது. ஸோ நான் சொன்ன நல்ல விஷயங்கள் அப்படியே நடப்பதற்கு நீங்கள் நான் சொல்கிற ஒரே ஒரு வழிபாடை நீங்கள் கரெக்டாக மறக்காமல் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? மதுரை மீனாட்சி அம்மனை போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றங்கள் உண்டு. வருடத்துக்கு 2 முறை இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு முறையும், ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பருக்குள்ளே ஒரு முறையும் போனீங்கன்னா உறுதியாக அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக அத்தனை விதமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.